வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தமிழுக்கு சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஏப்ரல் 23 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, வியூஸ் கம்மியாக இருந்தாலும் ஏன் சார் டெய்லி வீடியோஸ்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணுறீங்களே அப்படின்ட்டு. சரியா? ஸோ நம்மளோட சேனலை வந்து ரெகுலராக பார்ப்பாங்கள்ல, ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் தேவைப்படல. ஸோ அதுக்காகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு தான். ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் வியூஸை பார்த்தோ இல்லை எந்த ஏர்னிங்ஸ் பார்த்தோ எல்லாம் எதுவும் பண்ணல. ஓகேவா? ஸோ சொல்லப்போனால் இப்போ வந்து எனக்கு ஒரு பைசா கூட ஏர்னிங்ஸ்லாம் கிடையாது இந்த வீடியோஸ் போடுறது மூலமாக. ஓகேவா? சரி, ஓகே, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரியா? வீடியோஸ் வந்து ரெகுலராக அப்லோட் ஆகிட்டே தான் இருக்கும். சரியா? ஸோ எல்லோருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி தான். சரியா? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் வந்து எல்லாருக்கும் இடையில வந்து நம்ம வீடியோஸ் வந்து ரீச் ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஓகேவா? ஸோ வந்து ஏப்ரல் 23. சரியா? ஸோ ஏப்ரல் 21 குவிஸ் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் 22 குவிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன், ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏதாவது இந்த ஆன்சர்ஸில் ஏதாவது எரர்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த வீடியோட பிடிஎஃப் வந்து நான் டெலகிராம்லேயே அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த பிடிஎஃபோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதாவது இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் கொடுத்துருக்கேன். சரியா? யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ நரேந்திர சிங் தோமர், ஓகேவா, G20 அக்ரிகல்ச்சர் மீட் வந்து அட்டன் பண்ணியிருக்காரு வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக. ஸோ 3 ஃபேக்டர்ஸ் வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ ஃபுட் செக்யூரிட்டி, சேஃப்டி அண்ட் நியூட்ரிஷன். சரியா? ஸோ இதை பற்றி தான் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் யாருன்னா நரேந்திர சிங் தோமர். சரியா? ஸோ அவரோட கான்ஸ்டியூன்சி என்னென்னா மொரினா எம்பி. சரியா? ஸோ இவர் தான் வந்து ரூரல் அண்ட் பஞ்சாயத்துக்கும் இவர் தான் இருக்கார். ஓகேவா? ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து காரிஃப் கிராப்ஸோட ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதோட ஹெட்டாகவும் இவர் தான் இருந்திருப்பார். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டியூட் வந்து ஐசிஎம்ஆர் கூட வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. எம்ஓயு சைன் பண்ணி பிளாஸ்மா ரிசர்ச்சுக்காக ஒரு இது கொண்டு பண்ணுறாங்க. சரியா? ஸோ வந்து பிளாஸ்மா ரிசர்ச்னு கேட்டாங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டியூட். ஓகேவா? இதே பிளாஸ்மா ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லி வந்துச்சுன்னா அது வந்து கேரளா தான் ஃபஸ்ட்டு வந்து ரோல் அவுட் பண்ணுறாங்க. சரியா? ஸோ கேரளா SCTIMST. ஓகேவா? ஸோ இவங்க வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாஸ்மா ரிசர்ச் பண்ணுறது. ஓகேவா? ஸோ இதுக்காக ஐசிஎம்ஆர் கூட டைஅப்பு. சரியா? ஸோ இதான் வந்து நம்ம கண்ட்ரிலே இருக்கிற ஸ்டடி சென்டர் அந்த கொரோனா வைரஸ்க்காக. ஓகேவா? பிளாஸ்மா ரிசர்ச் சென்டர். ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா கவர்மெண்ட் வந்து ஜிடிபி ரிலேட்டடாக ஒரு கமிட்டி. ஓகேவா? ஜிடிபி அந்த அதர் எஸ்டிமேட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ்க்கு உண்டான கமிட்டி. ஓகேவா? இது எப்படி வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்டியை வந்து ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கமிட்டி ஹெட்டு பார்த்தோன்னா ரவீந்திர தொலக்கியா. ஸோ இவங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் வந்து 13 மெம்பர் கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியம். ஸோ எத்தனை மெம்பர் இதில் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா எத்தனை மெம்பர் கமிட்டி ஒன்று. சரியா? எதுக்கு உண்டான கமிட்டி? ஜிடிபி டேட்டா அண்ட் அதர் எஸ்டிமேட்ஸ் ஃபார் ஸ்டேட்ஸ். சரியா? ஸோ கமிட்டி ஹெட் யார்? சரியா? ஸோ யார்? ரவீந்திர தொலைக்கியா. என்ன மினிஸ்ட்ரி வந்து இதை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இல்லை யார் எதாவது பர்சன் ஃபார்ம் பண்ணியிருக்காங்கலாம் கேட்பாங்க. சரியா? இங்கே வந்து மினிஸ்ட்ரி தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஆனால் இதை வந்து ஜூனில் 2018 வந்து இவங்க வந்து பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா ரவீந்திர தொலாக்கியா தானே இதோட ஹெட்டு. சரியா? அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தோம்னா குளோபல் ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ்னு சொல்லி ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து 142வது இடம். சரியா? 2020. ஸோ இதே இது வந்து 2019 140வது இடமா இருந்துச்சு. இப்போ வந்து 2019 142 போயிடுச்சு. சரியா? ஸோ வந்து இதில் எந்த கண்ட்ரி டாப்பு அப்படின்னு பார்த்தோன்னா நார்வே. சரியா? ஸோ ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ். சரியா? ஸோ இது எப்படி ஞாபகம் பார்த்தோம்னா ப்ரெஸ்ஸுன்னா என்ன? பத்திரிகையாளர்கள். ஸோ பத்திரிகையாளர்களுக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சாலும் போதும், கொஞ்சம் ஃப்ரீடம் கிடைச்சாலும் போதும், அவங்க வந்து நாரடிச்சிருவாங்க. சரியா? ஒருத்தனை பற்றி என்னென்ன புட்டு இருக்கோ அது எல்லாத்தையும் புட்டு வச்சுருவாங்க. சரியா? ஸோ பத்திரிகையாளர்கள். ஸோ ப்ரெஸ் ஃப்ரீடம். ஆல்ரெடி ஃப்ரீடம் லீஸ்ட் பயாஸ் கண்ட்ரிஸ் அந்த மாதிரி ஒன்று பார்த்தோம். சரியா? அதில் வந்து ஃபின்லாண்டு வந்து டாப்பு. ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. சரியா? ஃப்ரீடம் ஃபின்லாண்டு. அப்புறம் வந்து வேறு என்ன பார்த்துருப்போம்? ஓகே, அவ்வளோதான். சரியா? அப்புறம் வந்து எக்கனாமிக் ஃப்ரீடம்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போம். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. சிங்கப்பூர் வந்து டாப்பில் இருப்பாங்க. சரியா? சரி, இங்கே வந்து இந்தியா வந்து குளோபல் ப்ரெஸ் ஃப்ரீடம்னா இங்கே வந்து 142. சரியா? ஸோ வந்து இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா 142 வந்து இந்தியாவில் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம், ப்ரெஸ்ஸில் வந்து ஃப்ரீயாக சொல்கிறாங்க. 143னா என்னன்னு சொல்லாமல் 142னா என்னன்னு சொல்கிறாங்க. 143னா என்ன சொல்லுவாங்க? ஐ லவ் யூங்கிற அந்த இதை வேர்டு தானே சொல்லுவாங்க. ஸோ வந்து அதான் டினோட் பண்ணுவோம். ஸோ ஆனால் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரெஸ்ஸில் ஃப்ரீயாக சொல்லாமல் 143ன்னு சொல்லாமல் 142ன்னு சொல்கிறாங்க. ஏன் 142 சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ லவ்வுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம் அப்படின்ட்டு. சரியா? ஸோ அதனால 142 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜ் தானே 3 வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வந்து நார்வே. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ரீடமாக போச்சுன்னா ரொம்ப நாரி போயிடும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ நார்வே. சரி, இந்த ரிப்போர்ட்டை யார் கம்பைல் பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா பாரிஸ் பேஸ்டு ரிப்போர்ட்டர்ஸ் சான்ஸ் ஃப்ரண்டியர்ஸ். சரியா? பாரிஸ் பேஸ்டு ரிப்போர்ட்டர்ஸ்
சான்ஸ் ஃப்ரண்டியர்ஸ்னு சொல்லுவாங்க, அப்போ இல்லைனா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ். சரியா, இதில் முக்கியமான ஒன்று வந்து வந்திருக்கு. சரியா, ஸோ இது வந்து பத்திரிகையாளர் ரிலேட்டடான இது. ஸோ வந்து இது வந்து என்னென்னா, இந்தியன் மீடியாவில் லாஸ்ட்டு 2018 வந்து பார்த்தோம்னா ஒரு 6 கொலைகள் நடந்தது. சரியா, ஜேர்னலிஸ்ட் கொலைகள். சரியா, ஆனால் வந்து 2019 பார்த்தோம்னா ஒரு கொலை கூட நடக்கலை அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஸோ வந்து நோ டிக்ளைண்ட் ஆகிருக்கு. சரி, அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, நோ மர்டர்ஸ் ஆஃப் ஜேர்னலிஸ்ட் வேர் ரெக்கார்டஸ்ட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, ஸோ வந்து முக்கியமானது என்னென்னா ரிப்போர்ட்டர்ஸ் சான்ஸ் ஃப்ரண்டியர்ஸ். ஓகேவா, ஸோ அதான் பார்க்கணும். எந்த கண்ட்ரி பேஸ்டுன்னு கேட்பாங்க, ஃப்ரான்ஸ், பாரிஸ் பேஸ்டு. ஓகேவா, ஸோ லீஸ்ட்டில் இங்கே யார் இருக்கா, லீஸ்ட் கண்ட்ரி வந்து நார்த் கொரியா. சரியா, ரெண்டுமே வந்து நாருன்னு முடியும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, டாப்லேயும் நார் வரும், பாட்டம்லேயும் நார் வரும். சரியா, ஸோ வந்து டாப்பில் இருக்கிறவங்க வந்து நார் அடிச்சிருவாங்க, நார்வே. ஓகேவா, பாட்டமில் இருக்கிறவங்க நாரி போயிடுவாங்க. ஸோ நார்த் கொரியா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ அடுத்து வந்து என்னென்னா 350 மில்லியன் வந்து தேவைப்படுதான் கண்டெய்ன்மெண்ட்டுக்கு. ஸோ வந்து இப்போ வந்து கொரோனா வைரஸ்க்காக. ஓகேவா, ஸோ வந்து ஆல்ரெடி பசியில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருப்பாங்கள்ல. ஸோ அதோட நம்பர்ஸ்லேருந்து டபுள் ஆக போதான். சரியா, இனி வந்து ஓகேவா, அதனால டபுள் மடங்காக வந்து அவங்க வந்து பற்றாக்குறை பசியில் வந்து ரொம்ப வாடி போவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா, யுஎன்ஜிஆர்எஃப்சி. சரியா, யுஎன்ஜிஆர்எஃப்சிங்கிறவங்க தான் இதை வந்து சொல்கிறாங்க. சரியா, வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம் கூட சேர்ந்து தான் இதை வந்து சொல்கிறாங்க. ஸோ குளோபல் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் கிரைசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. குளோபல் ரிப்போர்ட் ஆன் ஃபுட் கிரைசிஸ். ஸோ அந்த ரிப்போர்ட்டில் தான். ஓகேவா, ஸோ 350 மில்லியன். சரியா, ஸோ நிறையா எந்த கண்ட்ரிஸ் வந்து டாப்பில் அந்த ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒஸ்ட்டு ஃபுட் கிரைசிஸை வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏமன். சரியா, ஏமன். ஓகேவா, ஸோ அந்த கண்ட்ரி தான். ஸோ எவ்வளோ தேவைன்னா 350 மில்லியன். ஓகேவா, $350 மில்லியன் வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து யூஎன் மெம்பர் ஸ்டேட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, டிமாண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஈக்குவிட்டபிள் ஆக்சஸ் வந்து வேணும், எல்லா வேக்சின்ஸ்க்கும் வந்து ஈக்குவிட்டபிள் ஆக்சஸ் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யூஎன். சரியா, ஸோ இது வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து கிரிட்டிசிசம் வந்து ஃபேஸ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ யூஎன் ஜென்ரல் அசம்பிளி தான் இதை வந்து அதோட மெம்பர்ஸ் தான் வந்து இந்த ரிசொல்யூஷனே அடாப்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து ஆடம் ஹிகின் போத்தம்ஸ் மிட்நைட் அப்படிங்கிற ஒரு இது வந்து செர்னோபைல்ங்கிறதுல ஒரு இது வந்து அவார்டு வின் பண்ணுது, வில்லியம் கால்பி அவார்டு. சரியா, வில்லியம் கால்பி அவார்டு. இது வந்து ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சிடலாம். ஓகேவா, ஸோ செர்னோபைலுங்கிறது என்ன சொல்லுவோம், ஒரு பிளான்ட் மாதிரி, செர்னோபைல் பிளான்ட் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த பிளான்ட் வந்து என்னென்னா ஒரு கஞ்சா செடி அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, ஸோ அந்த கஞ்சா செடி அடித்தோம்னா போதை ஏறும். ஸோ போத்தம்னு வருதுல, ஸோ போதை ஏறும். ஸோ போதை ஆயிடுச்சுன்னா வில் பவர் அதிகமாக வரும். வில் பவர்னு எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே வில்லியம்னு வருதுல, ஸோ வில் பவர் அதிகமாக வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஈஸி தான். ஓகேவா, ஸோ வில்லியம் கோல்பி அவார்டு வந்து வில் பவர் வரும், போதை ஏற்றுனா. எதை போதை ஏற்றுனாலும் அந்த செர்னோபைல் மிட்நைட்டில் செர்னோபைல். ஓகேவா, ஸோ அடுத்து வந்து ஐஎம் பேட்மிண்டன் சொல்லி ஒரு கேம்பெயின் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு யாருன்னா பிவி சிந்து தான் வந்து அம்பாஸ்டராக வந்து போட்டிருக்காங்க. இந்த கேம்பெயினை கொண்டு வந்தது பிடபிள்யூஎஃப். ஓகேவா, ஸோ பிடபிள்யூஎஃபோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தோம்னா கோலாலம்பூர், மலேசியா. ஓகேவா, மலேசியா. ஓகேவா, ஸோ மலேசியா தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். அடுத்து வந்து ராகேஷ் சர்மா வந்து பஜாஜ் ஆட்டோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து அப்பாயின்மெண்ட் இருக்கார். ஸோ அவரை வந்து ஐஎம்எம்ஏவோட பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, ராகேஷ் சர்மா வந்து இப்போ வந்து பஜாஜ் ஆட்டோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருக்கார். ஓகேவா, ஸோ அவரை ஐஎம்எம்ஏவோட பிரசிடெண்ட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐஎம்எம்ஏனா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இன்டர்நேஷ்னல் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன். சரியா, ஸோ மோட்டார் சைக்கிள்னால் என்ன, 2 வீலர்ஸ் ரிலேட்டடாக தானே. ஸோ இந்த இது வந்து ஜெனீவா பேஸ்டு. ஓகேவா, ஸோ இந்த இதெல்லாம் இப்படி தான் கேட்பாங்க. இன்டர்நேஷ்னல் மோட்டார் சைக்கிள் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஜெனீவா. ஓகேவா, ஸோ அதுக்கு யாரை போட்டிருக்காங்க, ராகேஷ் சர்மா. ஓகேவா, இவர் யார் இதுக்கு முன்னாடி எங்கே இருந்தார்னா பஜாஜ் ஆட்டோ எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக வந்து இப்போ இருக்கார். ஓகேவா, ஸோ அதுக்கு வந்து இப்போ கன்கரண்ட்டாக வந்து போட்டிருக்காங்க. ஓகேவா, அப்புறம் ஹவாய் இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டேவிட் லீ. சரியா, டேவிட் லீ அப்படிங்கிறவரை வந்து சிஓவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, டேவிட் லீ. ஓகேவா, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹவாயில் ஐன்னு முடியுது, ஈன்னு முடியுது, ஆனால் சிஓ பேர் என்னது, லீன்னு முடியும். சரியா, லீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹவாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இன்னொன்று வந்து லீன்னு முடியுதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்து வந்து ஃபேஸ்புக் என்ன பண்ணுறாங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோவில் 9.99% ஸ்டாக் வந்து வாங்கலாம். சரியா, இதை தான் வந்து இந்தியாவோட டெக்னாலஜிக்கல் செக்டார்லேயே வந்து லார்ஜஸ்ட் எஃப்டின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ வந்து 9.999%. ஓகேவா, 9.99%. ஓகேவா,
ஸோ இதான் வந்து அதுவும் இல்லாமல் டெலிகாம் செக்டார் சரியா, டெலிகாம் யூனிட்லேயே இதான் வந்து கொஞ்சம் அதிகமானது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. ஸோ வந்து எந்த டெக்னாலஜியும் இதான் வந்து லார்ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சரியா, மைனாரிட்டி ஸ்டேக்கு வந்து டெக்னாலஜிக்கல் கம்பெனி வந்து வேர்ல்டுலேயே வாங்குறது ஓகேவா. ஸோ அதேமாதிரி எஃப்டிஏல இதுதான் ஓகேவா. ஸோ இதே மாதிரி 9.99% எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் வரும் எல்லாருக்கும் சரியா, எல்லாருக்கும் வருமா இல்லை சரியா. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்திருக்கோம். என்னென்னா இந்த ஜொமேட்டோ உபர் ஈட்ஸ் படிச்சிருப்போம்ல. ஸோ உபர் ஈட்ஸோட ஸ்டாக்கு ஜொமேட்டோ உபர் ஈட்ஸில் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா இந்த 9.99% ஓகேவா. அடுத்து வந்து வாட்ஸ்அப் வந்து WHO கூட சேர்ந்து டுகெதர் அட் ஹோம்னு சொல்லி ஸ்டிக்கர் பேக்கை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. டுகெதர் அட் ஹோம் ஓகேவா, வாட்ஸ்அப்பு WHO சரியா. ஸோ எத்தனை லாங்குவேஜ்னால் 10 லாங்குவேஜில் இதை வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டுகெதர் அட் ஹோம் ஓகேவா. ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ அரேபிக்கு, ஃப்ரெஞ்சு, ஹிந்தி, ஜெர்மனி, இந்தோனேஷியன், இட்டாலியன், ஸோ வேறு என்ன ஹிந்தி, அதாவது இங்கிலீஷே இல்லை இதில் ஓகேவா. ஸோ போர்ச்சுகீஸு, ரஷ்யன்னு, ஸோ 10 லாங்குவேஜ். ஸோ இதை இப்படி தான் கேட்பாங்க. வாட்ஸ்அப் வந்து WHO கூட சேர்ந்து இந்த மாதிரி டுகெதர் அட் ஹோம்னு சொல்லி ஒன்று இப்போ அதாவது ஸ்டிக்கர் பேக் வந்து ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ எத்தனை லாங்குவேஜஸில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க் வந்து டிபிடி ஸ்கீம், அதாவது டைரக்ட் பெனிஃபிட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம் சரியா. சரி, டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கீம்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறையா ஸ்கீம் சேர்ந்து கம்பைல் பண்ணி ஒரே ஸ்கீமாக சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த எல்பிஜி கேஸ் சப்சிடரி வாங்குறது, அப்புறம் ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீமு அந்த மாதிரி, ஸோ ஸ்காலர்ஷிப்பு, அப்புறம் எம்என்ஆர்ஜிஏ பேமெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறது எல்லாமே வந்து டிபிடியில் தான் வரும் ஓகேவா. ஸோ இப்போ எந்த பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து அதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ் ஓகேவா. ரீசெண்டாக பேடிஎம் பேமெண்ட் பேங்க்ஸ் வந்து மாஸ்டர் கார்டு கூட டைப் வச்சு விர்ச்சுவல் அண்டு ஃபிசிக்கல் டெபிட் கார்ட்ஸ் ஓகேவா. ஸோ விர்ச்சுவல் அண்டு ஃபிசிக்கல் டெபிட் கார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி விசா கூட டைப் வச்சு விர்ச்சுவல் மட்டும் தான் பண்ணாங்க ஓகேவா. விர்ச்சுவல் டெபிட் கார்ட்ஸ் மட்டும் தான் பண்ணாங்க. ஆனால் விர்ச்சுவல் ஃபிசிக்கல்னு வந்துச்சுன்னா அது வந்து மாஸ்டர் கார்டு, வெறும் விர்ச்சுவல் மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து மிஸ்ஸா ஓகேவா. ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ்னு ஒன்று வந்து சீஃபாரர்ஸ்க்காக அதை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஓகேவா. சீஃபாரர்ஸ்க்காக அதை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ வந்து அவங்க கரெக்டாக போய் அவங்களோட வெசல்னால் அர்த்தம் படகு ஓகேவா. ஸோ அந்த படகு எடுத்து கொண்டு போயிட்டு நீட்டாக வீட்டுக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க ஓகேவா. அப்புறம் வந்து கெனாபிஸ் ஃபார்மிங்கை வந்து லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா மெடிக்கல் யூஸ்க்காக. எந்த கண்ட்ரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா லெபனான் சரியா. கெனாபிஸ் ஃபார்மிங்கை லீகலைஸ் பண்ண கண்ட்ரி என்னென்னா லெபனான். என்ன பர்பஸ்க்காகனா மெடிக்கல் யூஸ்க்காக. ஸோ இது மூலமாக வந்து இப்போ வந்து கொரோனா வைரஸ்னால எல்லா கண்ட்ரியுமே பாதிக்கப்பட்டுருச்சு. ஸோ அதனால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கண்ட்ரீஸில் வந்து இப்போ வந்து மெடிசினல் ஹை வேல்யூ ஆடட் மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் வந்து இது மூலமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்கனாமியும் வந்து கொஞ்சம் எக்ஸ்போர்ட் எக்கனாமியும் வந்து கொஞ்சம் வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து CENS ஓகேவா, சென்டர் ஃபார் நானோ அண்ட் சாஃப்ட் மேட்டர் சயின்சஸ் ஓகேவா. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ட்ரிபோ அப்படின்னு சொல்லி ஒரு மாஸ்க்கை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் சரியா, ஹெல்த்தி இண்டிவிஜுவல்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்கிறதுக்காக ஓகேவா. ஸோ எத்தனை லேயர் மாஸ்க்னால் 3 லேயர் ஓகேவா. ஸோ டபுள் லேயர் மாஸ்க் வந்து KVIC வந்து பண்ணாங்க இல்லையா. ஸோ இது வந்து 3 லேயர் ட்ரிபோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரீன் வருதுல்ல, ட்ரெயின் வருது. ஸோ ட்ரெயினாக அர்த்தம், 3 தான் அர்த்தம், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் NBRIனா என்ன, நேஷ்னல் பொட்டானிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆல்கஹால் பேஸ்டு ஹெர்பல் சானிடைசர் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த வந்து எது கீழே அப்படின்னு பார்த்தோன்னா கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்சோட அரோமா மிஷன் கீழே தான் அதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க ஓகேவா. ஸோ NBRI வந்து இந்த மாதிரி ஆல்கஹால் பேஸ்டு சானிடைசர் வந்து அவங்க அதை ரெடி பண்ணாங்க. ஸோ எந்த மிஷன் கீழே வந்து அவங்க வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஓகேவா. ஸோ அரோமா மிஷன், CSIRோட அரோமா மிஷன் கீழே தான் வந்து இதை பண்ணியிருப்பாங்க ஓகேவா. ஸோ அடுத்து வந்து TDB ஓகேவா, TDB ஓகேவா. ஸோ TDBனா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்டு. அவங்க என்னன்னா அப்ரூவ் பண்ணுறாங்க ஃபண்ட்ஸ் ஓகேவா. ஸோ மைலேப் வந்து டயக்னாஸ்டிக் கிட்ஸ் வந்து ரெடி பண்ணுறதுக்காக, ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க சரியா. ஸோ இந்த டயக்னாஸ்டிக் கிட்டை வந்து ஆல்ரெடி வந்து ICMR CDSCOவும் அப்ரூவ் பண்ணியிருந்தாங்க சரியா. ICMRனா தெரியும், இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச்சு. ஸோ CDSCOனா என்ன அப்படின்னா சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் சரியா, சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் ஓகேவா. ஸோ அடுத்து வந்து கேரளாவோட பத்தனம்திட்டா சரியா, பதனம்திட்டாங்கிற ஒரு டிஸ்ட்ரிக் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திரங்கா சரியா,
திரங்கா ரேபிட் ஸ்க்ரீனிங் சொல்லி ஒன்று வந்து கொண்டு வராங்க. ஸோ அந்த திரங்காவுக்கு வந்து ஃபுல் ஃபார்ம் இருக்குது. ஓகேவா. ஸோ டோட்டல் இந்தியா ரிமோட் அனாலிசிஸ் நிரோக்கியா அபியான். சரியா. டோட்டல் இந்தியா ரிமோட் அனாலிசிஸ் நிரோக்கிய அபியான். ஓகேவா. நிரோக்கிய அபியான்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா. ஸோ ரேபிட் ஸ்க்ரீனிங் கேரளா. ஓகேவா. அடுத்து ஐஐடி டீம் வந்து ஒரு ஐஐடி மண்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மேக்னெட்டிக் ரேம் வந்து பண்ணுறாங்க. ஸோ ஹை ஸ்பீடு, அதாவது ஹை டேட்டா ஸ்டோரேஜ் அண்ட் ஃபாஸ்டர் கம்ப்யூட்டேஷனுக்காக ஐஐடி மண்டி. சரியா. ஸோ அடுத்து வந்து இந்த ஐஐடி மண்டி நியூஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகேவா. ஆனால் என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்கங்கிறதுக்காக தான் திரும்ப கொடுத்துருக்கேன். ஓகேவா. ஸோ ஸ்பின்ட்ரோனிக் டெக்னாலஜி, அது என்ன டெக்னாலஜின்னு கேட்கலாம். ஸ்பின்ட்ரோனிக் டெக்னாலஜி. ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்பாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து எக்ஸாக்டாகவே சொல்ல முடியாது. ஏன்னா இந்த 2 months ஓகேவா ரொம்ப நம்ம லைஃப்லேயே முக்கியமானதாகி போச்சு. ஓகேவா. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸாம்லேயும் கொஞ்சம் முக்கியமானதாக தான் ஆக போகுது. ஓகேவா. ஸோ கொரோனா வைரஸ் தான் எல்லா நியூஸும் மார்ச் 22 அந்த மார்ச் பாதியிலேருந்தே எடுத்து பார்த்தோன்னா கொரோனா ரிலேட்டடான நியூஸ் தான் அதிகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு வந்து நியூஸஸ்க்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேவா. ஸோ ஆனால் இருந்தாலும் என்ன சொல்லுவோம், இன்னும் நல்லா டீட்டெயிலாக இந்த மாதிரி நியூஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற நியூஸில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டெப்த்தாக படிக்கணும். இன்டெப்த்தாக படித்தோம்னா கண்டிப்பாக அது வந்து எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. நார்மலாக கேட்குற மாதிரி கேட்காம அவங்க வந்து என்ன நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கொஸ்டின் ஆன்சராக கேட்குறத தூக்கி கொஸ்டினில் கொடுத்துட்டு கொஸ்டினாக கேட்குறத ஆன்சரில் கேட்டிருப்பாங்க. ஓகேவா. ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகேவா. ஸோ அதனால் ஒரு நியூஸ் எடுத்தோம்னா நியூஸை தெளிவாக ஃபுல்லாக படிச்சிருங்க. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து குஜராத்தோட வாட்டர் கன்சர்வேஷன் ஸ்கீம் சுஜாலா சுஃபாலம் ஜல் சஞ்சய் அபியான். சரியா. சுஜாலா சுஃபாலம் ஜல் சஞ்சய் அபியானுங்கிறது வந்து இனிஷியேட்டட் பண்ணிட்டாங்க. சரியா. ஸோ 3rd எடிஷன் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ விஜய் ரூபானி தான் பண்ணியிருக்காரு. ஓகேவா. ஸோ அந்த ஸ்கீம் பார்த்தாலே குஜராத்தோட தான் இருக்கும். குஜராத்தோட வாட்டர் கன்சர்வேஷன் ஸ்கீம். அடுத்து வந்து புனேவோட முனிசிபல் கார்பரேஷன் என்ன பண்ணுறோன்னா சயம் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க புனேவோட. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தா ஹோம் குவாரண்டைன் பீப்புள்ஸ்க்காக. சரியா. ஸோ ஹோம் குவாரண்டைன் பீப்புள்ஸ் இருப்பாங்களா, ஸோ அவங்க வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த சயம் ஆப் என்ன மிஷன் கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி மிஷன்ஸ் கீழே வந்து இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா. ஸோ பூனை என்ன பண்ணும், ரோட்டில் யாராவது நடந்து போனால் ரொம்ப சையாக ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறோம், இல்லைனா ஓடிடும். சரியா. யாரையா பார்த்தோன்னே ஏதாவது மனுஷங்களை பார்த்தோன்னே ரோட்டில் எதாவது பார்த்துச்சுன்னா ரோட்டில் போயிட்டு இருக்கப்போ அது ஓடிடும். சரியா. ஸோ வந்து ரொம்ப சையாக ஃபீல் பண்ணுது. ஸோ சையம். ஸோ இதே மாதிரி மேக்ஸ் சைவண்டோன்னு சொல்லி ஒரு ஆபிச்சுரிஸ் படித்தோம். சரியா. மேக்ஸ் சைவண்டோ. ஸோ ஸ்வீடன் ஆக்டர். ஓகேவா. ஸோ அடுத்து வந்து சரி இது வந்து பூனே முனிசிபல் கார்பரேஷன். ஸோ சரியா. பூனை வந்து ரொம்ப சையாக ஃபீல் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஈரானோட அலிரேசா. சரியா. அலிரேசா ஃபிரோஸா. சரியா. ஃபிரோஸா அப்படிங்கிறவங்க வந்து வேர்ல்ட் சாம்பியனையும் பீட் பண்ணிட்டாங்களாம். பேண்டர் பிளிட்ஸ் கப்புன்னு சொல்லி ஒன்று வந்து ஆன்லைனில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து வேர்ல்டு செஸ் சாம்பியன் யார் மேக்னஸ் கார்ல்சன் அவங்களே பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா. ஸோ பிளிட்ஸ் கப் டோர்னமெண்ட் பேண்டர் பிளிட்ஸ் கப். சரியா. ஸோ ஹோஸ்ட் பண்ணது chess24.com. ஒப்பேரா கூடயும் JFD பேங்க் கூடயும் சேர்ந்து டைப் வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ ஈரானோட அலிரேசாங்கிறத எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சரியா. ஸோ ஈரமாக இருக்குது ஈரத்துணியை வச்சு அழிக்கலாம்ல, ஏதாவது எழுதியிருந்தாங்கன்னா ஈரத்துணியை வச்சு அழிச்சிடலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க அலிரேசா. ஓகேவா. ஸோ இன்னொன்று வந்து பேண்டர் பிளிட்ஸ் கப்பை வந்து எப்படி அலிரேசா கூட ஞாபகம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தோன்னா பேண்டர்னா பேனரை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேனரில் எழுதியிருக்க எல்லாத்தையும் அழிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரியா. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா. ஸோ அடுத்து வந்து SAI ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அப்புறம் BAI. சரியா. ஸோ இவங்க எல்லாருமே இவங்க 2 பேரும் என்ன செய்கிறாங்க, பேட்மிண்டன் தானே. ஸோ இவங்க பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு வரும். ஓகேவா. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஆன்லைன் பேட்மிண்டன் கோச்சிங் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதாவது ஸ்போர்ட்ஸ் கோச்சஸ்க்காக பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அதை வந்து பண்ணலை. சரியா. ஸோ வந்து ஹோல்டில் வச்சுருக்காங்க, இன்னும் பண்ணலை. ஓகேவா. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தோன்னா மதர் எர்த் டே. ஓகேவா. ஸோ மதர் எர்த் டே. ஓகேவா. ஸோ April 22 இதோட தீம் பார்த்தோன்னா கிளைமேட் ஆக்ஷன். இதோட எத்தனாவது அனிவர்சரின்னு பார்த்தோன்னா 50வது அனிவர்சரி. ஓகேவா. ஸோ இது வந்து நான் ஒரு ஈஸியாக நான் வைக்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். ஓகேவா. March 22, April 22, May 22. ஓகேவா. March 22, April 22, May 22. ஓகேவா. March 22 என்ன டே, வாட்டர் டே. வாட்டர் எங்கே கிடைக்கும், எர்த்தில் கிடைக்கும். சரியா. அது வந்து April 22. ஓகேவா. ஸோ May 22 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பயாலஜிக்கல் டைவர்சிட்டி டே. ஓகேவா. பயோடைவர்சிட்டி டேன்னு வரும். ஓகேவா. ஸோ எர்த் இஸ் ஏ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகேவா. ஸோ ஈஸியாக நான் வச்சிடலாம். ஸோ March 22
ஏப்ரல் 22 மே 22 ஓகேவா. ஸோ மார்ச் மாதம் வாட்டர் டே. வாட்டர் எங்கே கிடைக்கும்? ஏப்ரலில் எர்த்தில் கிடைக்கும். ஸோ ஏப்ரலுக்கு அப்புறம் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டிங்கிறது எர்த் இஸ் ஏ பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏப்ரல் 23 முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோஸை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.